Hi brothers and sisters, welcome to this new video. நேற்று ஃபெட் ரேட் கட்டு பேங்க் நிஃப்டி வரலாற்று சாதனை, அதாவது க்ளோஸ் வந்து 58,385, நிஃப்டி மூன்றாவது தடையாக 26,050க்கு மேல க்ளோஸ் ஆனது. அதனுடன் மிகவும் எதிர்பார்ப்போட மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சென்செக்ஸ் மந்த்லி எக்ஸ்பைரி வேற. இன்னைக்கு என்ன நடந்துங்கிறத நம்ம ஃபர்தரா பார்ப்போம். அதே மாதிரி டெக்னிக்கலா லாஸ்டா நம்ம எப்போ அனலைஸ் பண்றது, 8 கேண்டில் ஒரு கூண்டுக்குள்ள சிக்கியது, நாளை என்ன ஆகலாங்கிறதுல நம்ம அதையும் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு ஐஎன்ஆர் தொடர்ந்து வீக் ஆகி இன்னைக்கு 88.73 அதோடைய லைஃப் டைம் லோவை மறுபடியும் பிரேக் பண்ணும்போது ஒரு ஐயா இருக்குது. 89 மேல போயிடும்போது ஒரு ஐயா இருக்கு. தொடர்ந்து வேகமா ஏறுது. சார்ட்டை நீங்க பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஹெவி வெயிட் வந்து ஆனா HDFC 1% டவுனு, ICICI 0.5% டவுனு, ரிலையன்ஸ் 1% டவுனு. மறுபடியும் நிப்டி 26,000 கீழே க்ளோஸ் வச்சு மறுபடியும் மார்க்கெட் எங்க மூவ் ஆகுறங்கிறத ஒரு குழப்பத்துல இருக்கு. ஃபர்தரா நம்ம பார்ப்போம். புல்ஸுக்கும் பியர்ஸுக்கும் போட்டி தொடங்கிட்டே இருக்கு. சரியா? கிஃப்ட் நிப்டி காலையில கீழே ட்ரேட் ஆனதுனால டெலிகிராம்ல கேப் டவுன் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்றவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. ஃபேக் ஐடியில ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். அதே மாதிரி ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி பே பண்ணி எனக்கு ஆதரவு அளிக்கிறவங்க பே பண்ணி, அதாவது மோட்டிவேட் பண்ண விரும்புறவங்க மோட்டிவேட் பண்ணுங்க. எனக்கு ஆதரவு அளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. நேற்றைய க்ளோஸ் இந்த 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். நேற்றைய க்ளோஸ் 26,053. இன்று ஓபன் 25,984, 65 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. 9:15க்கு 26,032ங்கிற ஹையை கிரியேட் பண்ணுச்சு. அதுதான் டுடேயோட ஹை கூட. மடமடன்னு கீழே இறங்குச்சு. 9:55க்கு 25,892, 140 பாயிண்ட்ஸ் டவுனு. அதிலிருந்து 330 வரைக்கும் ஒரு 11:20க்கு ஒரு ஹை மறுபடியும் காமிச்சது. 25,973, 83 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. அதுல இருந்து 3:30 மணி வரைக்கும் கடகடன்னு இறங்குச்சு. இடையில வந்து இன்றைய லோவான 25,845, 255க்கு வந்துச்சு. கடைசியா 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி இன்னைக்கு வந்து 25,877 க்ளோஸ் ஆச்சு. இது டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். இது பெருசு பண்ணிடுறேன். இதுதான் இன்றைய கேண்டில். ரெட் கேண்டில், பெரிய கேண்டில். ஓபன் 25,984, ஹை 26,052, லோ 25,845, க்ளோஸ் 25,877, 180 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 3% டவுன், 176 பாயிண்ட்ஸ் நேற்றை விட குறைஞ்சிருக்கு. கிரீன் கேண்டில் 12, ரெட் கேண்டில் 39, சப்போர்ட் 25,800, ரெசிஸ்டன்ஸ் 26,000. அதை விட்டா லைஃப் டைம் ஹையான 26,277. இன்னைக்கு டாப் கெய்னர் கோல் இந்தியா 1.5% அப், LNT 3/4% அப், பெல் 0.5% அப், ஹிண்டால்கோ 0.5% அப். டாப் லூசர் டாக்டர் ரெட்டி 3.25% டவுன். அதுக்கு ஒரு நியூஸ் இருக்கு. டாக்டர் ரெட்டியுடைய லேப்ஸ் ஃபால் 6% ஆஃப்டர் ஃபார்ம் கெட் நான் கம்ப்ளைன்ஸ் நோட்டீஸ் ஃபார் செமிகுளோய்ட் சொல்லி கனடால அது மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. இந்த ஒரு இது காரணமாக இன்னைக்கு டாக்டர் ரெட்டி 3.25% டவுன் ஆச்சு. நேற்றே இந்தியன் ஏடிஆர்லையும் டவுன் ஆயிருந்தது. அமெரிக்கால நடக்கிற ஏடிஆர்லையும் டாக்டர் ரெட்டி டவுன் ஆயிருந்தது. சிப்லா 2.5% டவுன், HDFC லைஃப் 2% டவுன், ஏர்டெல் 1.25% டவுன். பேங்க் நிப்டி பார்த்துடலாம். பேங்க் நிப்டி இன்னைக்கு அதே நிப்டி அப்படியே ஃபாலோ பண்ணுச்சு. ரெட் கேண்டில், இந்த ரெட் கேண்டில் தான் 58,333 டு 57,999 இன்னைக்கு வந்தது. 330 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கனரா பேங்கை தவிர பாக்கி எல்லா பேங்குமே ரெட். அதுல மெயினா ஹெவி வெயிட்டான HDFC ஏற்கனவே சொன்ன மாதிரி 1% டவுன், ICICI 0.5% டவுன், சப்போர்ட் 58,000, ரெசிஸ்டன்ஸ் 58,500. கனரா பேங்க் ஏன் இறங்கவில்லை என்றால் அதுக்கு ஒரு நியூஸ் இருக்கு. கனரா பேங்க் நெட் ப்ராஃபிட் ரைஸ் 19% டு 4,704 crore. இது மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. அதனால அது இறங்கல. சரியா? அடுத்தது கோல்டு பார்த்துடலாம். கோல்டு வந்து டெய்லி ஒரு நியூஸ் கொடுத்துட்டே இருக்குது மக்களுக்கு. அதாவது இதோடைய லைஃப் டைம்க்கு 40,383 போயிட்டு மடமடமன்னு இறங்குச்சு. கீழே 3,886 வரை வந்தது. இப்போ 3,982, 73ல ட்ரேட் ஆகுது. இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங்கா இல்ல வந்து ஃபர்தரா திரும்ப போதாங்கிறது ஒரு $1 million கொஸ்டினா தான் போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு போர்ட் ரேட் 11,100, காலையில சாயங்காலம் 11,200 300, 2% ஏறுறது ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. அதே மாதிரி சில்வர் அதோடைய லைஃப் டைம் ஹை 54.485, லோ 45,500 வரை வந்துட்டு ஒரு டோஜி கேண்டில் போயிட்டு மறுபடியும் பின்னாடி திரும்புது. இது 48.18ல ட்ரேட் ஆகுது. திரும்புதா இல்ல ஷார்ட் கவரிங்கான அதே கொஸ்டின் தான். வரும் நாட்கள் 1.5 நாட்கள் இதுக்கு முடிவு தெரிஞ்சிடும். அதே மாதிரி US ஆயில் ஒரு 0.25% டவுன் ஆகி 60.16. அதே மாதிரி நம்ம அடிக்கடி சொல்ற அந்த பிட்காயின் பாருங்க, நேற்று 1,16,000 இருந்தது. மறுபடியும் 1,10,000 கீழே போயிடுச்சு.
அதோடைய லைஃப் டைம் ஹை 1,26,000 1,04,000 20,000 பாயிண்ட்ஸ் மேல கீழே அடிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். சரியா? குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை மிக்ஸ்டு. டோ ஜோன்ஸ் 1/4% டவுன், S&P 500 பிளாட், நாஸ்டாக் 0.5% அப், FTSE 0.5% டவுன், CSE இட்டாலி 3/4% டவுன், DX ஜெர்மனி 1/4% டவுன், ஜப்பான் நிக்கி 1/4% அப், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் பிளாட், ஹாங்காங் ஹாங்செங் 1/4% டவுன், டைவான் வெயிட் பிளாட், கொரியா கோஸ்பி 1/4% அப், SCT காம்போசிட் பிளாட், ஜாகதே இந்தோனேஷியா 1/4% அப், சங்கை சைனா 3/4% டவுன். இன்னைக்கு ஈவென்ட்ஸை பொறுத்தவரை ஜெர்மனுடைய GDP வரவேண்டு இருக்கு, USA GDP வரவேண்டு இருக்கு, மார்க்கெட்டை மாற்ற வேண்டிய டேட்டாஸ்க்கு இதெல்லாம். அதே மாதிரி ஜெர்மனுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வர வேண்டியிருக்கு, யூரோப்புடைய ECB பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, சைனாவுடைய மேனுஃபேக்சர் PMI இருக்கு. அடுத்தது FIDA டேட்டா பார்த்துட்டு சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்த்துலாம். FIDA ஆச்சரியத்தை உண்டாக்குறது. முந்தா நாள் 10,000 கோடி வாங்கினாங்க, நேற்று 2,540 கோடி வித்துட்டாங்க. மறுபடியும் விற்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது. அதே மாதிரி DI வந்து 43,256 கோடிக்கு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். நேத்து ஹெவியா 5,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க, 5,692. சோ DIs கொஞ்சம் ஹோல்ட்ல இருந்தாங்க, மறுபடியும் ஹெவியா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஐயம் இருக்கு. DIக்கும் FIக்கும் சண்டையா, புல்ஸுக்கும் பியர்ஸுக்கும் சண்டையா, அது எவ்வளவு முடிய போகுதுங்கிறத லாஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப சில நியூஸ் பார்த்துட்டு ஃபைனலா நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். டாபர் ப்ராஃபிட் ரைசஸ் 6.5% to ₹445 crore மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. Q2 ரெவன்யூ அப் 5.4%. என்விடா ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 trillion கம்பெனியா ஆயிடுச்சு, மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. ஹுண்டாய் மோட்டார் வந்து நெட் ப்ராஃபிட் ரைசஸ் 14% to ₹1,572 crore. சரியா? அந்த ஷேர் வந்து 2% ஏறிச்சு. ஒரு ஸ்விக்கி நெட் லாஸ் இயர் ஆன் இயர் 1,092 crore, ரெவன்யூ ரைஸ் 54% மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. அப்புறம் பிக் ரிலீஃப் ஃபார் இந்தியா அஸ் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் exempts Iran's Chavda port from sanction. ரைட்டா? இது இந்த வீக்ல NDTV, இந்தியா டுடே, India.com எல்லாத்தையும் வந்து, அதாவது ஈரான்ல உள்ள போர்ட்டை இந்தியா இது பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச விஷயம். அது ஏற்கனவே சாங்ஷன் கொடுத்ததான். இப்போ ஈரான் அந்த இதை வந்து அவங்க ரிலீஃப் பண்ணிருக்காங்க. அப்புறம் US சைனா சைன் 1 year டீல், அதாவது ரேர் எர்த்துக்காண்டி ட்ரம்ப் வந்து 1 to 10, அது 10 வந்து பெஸ்ட்னு சொல்லியிருந்தாரு. அது எத்தனை மார்க் கொடுப்பாண்டா 12 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. NDTV ப்ளூம்பர்க்ல இது வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் டைரக்ட் பென்டகன் டு மேட்ச் ரஷ்யாவுடைய நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டிங் இது கார்டியன் வந்திருக்கு. ஏன்னா நேத்து வந்து ரஷ்யா ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிருக்காங்க ட்ரோன் வச்சுட்டு. அந்த டெஸ்ட்டுக்கு ஈக்குவலா நீங்க பண்ணுங்க அப்படின்னு பென்டகன் டைரக்ட் பண்ணிருக்கிறதாக கார்டியன் வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் டு விசிட் சைனா இன் ஏப்ரல், NDTVல வந்திருக்கு. அப்புறம் வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் சேஸ் ஈரான் இஸ் நியர்பை UN செக்ஷன் வித் சைனா ஹெல்ப், CNNல வந்திருக்கு. அதாவது சைனாவுடைய ஹெல்ப் காரணமாக US சில சாங்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அப்புறம் 104 பேர் கொல்லப்பட்டாங்க, அது 20க்கும் மேற்பட்ட குழந்தைங்க. இது வந்து நாங்க IDF வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணோம், எங்க ஒரு சோல்ஜர் பண்ணதாக சொல்லப்படுறாரு. இது இந்துஸ்தான் டைம்ல வந்திருக்கு. டெக்னிக்கலா பாத்துருவோம். இது முக்கியமா கவனமா உற்று நோக்க வேண்டியிருக்குது. இந்த மார்க்கெட் வந்து ஒரு கேள்விக்குறியான மார்க்கெட். இந்த மார்க்கெட் ரொம்ப கவனமாக உற்று நோக்கினால் இது பல உண்மைகள் புலப்படும். அதாவது லைஃப் டைம் ஹையும் இப்ப நடக்கிறதையும் நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இந்த ரெட் கோடு தான் லைஃப் டைம் கோடு, அதே மாதிரி இந்த ஸ்விங் கோடு லைஃப் டைம் கோடு. அதே மாதிரி இது கீழே இந்த ஸ்விங் லோ பிளாக்ல நான் பண்ணிருக்கேன், அதே மாதிரி ஸ்விங் ஹையையும் பிளாக்ல பண்ணிருக்கேன். இப்போ நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதே மாதிரி 7 கேண்டில் இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு. மேல போயிட்டு கீழே இறங்கி அப்படியே விழுந்துருச்சு. ரைட்டா? விழும்போது 2 கேண்டில் தான் கீழே விழுந்துருச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதை உடைச்சிட்டு மேல போறதுக்கு முயற்சி எடுக்குது. அதே மாதிரி 8 கேண்டில், இந்த 8 கேண்டில் உடைச்சிட்டு மேல போனால், அதாவது ஃபர்ஸ்ட் லைஃப் டைம் ஹை போகணும், அதுக்கப்புறம் இங்க போகணும், சக்சஸ்ஃபுல்லா மேல போயிடும். ரைட்டா? அதுக்குதான் திணறிட்டு இருக்கு. 8 கேண்டில், முன்னாடி 7 கேண்டில், இப்ப 8 கேண்டில். ஆனா இறங்கும் போது பாருங்க, 2 கேண்டில்ல வேகமா இறங்கிடுச்சு. ஆனா இதுல வந்து வேகமா இறங்கல. இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடக்குது. சோ இந்த இடம் கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்டா ஹிஸ்டரி அப்படிதான் சொல்லுது. ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சுவரை வந்து எழுப்பி இருக்கு. இது வந்து டெக்னிக்கலா. சரியா? இது ரெண்டையும் உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தரா மூவ் ஆகும். அது எந்த இடம்? கீழே வந்து கீழ் சைடு ஸ்விங் லோவான 25,718, மேல் சைடு ஸ்விங் ஹையான 26,104, அடுத்தது 26,227. ரைட்டா? அதே நேரத்துல டெக்னிக்கலா நம்ம பார்க்க வேண்டியது FIs மறுபடியும் வேகமாக விற்க ஆரம்பிச்சாங்க, DIs மறுபடியும் வேகமாக வாங்க ஆரம்பிச்சாங்க. ட்ரம்ப் மாறி பேசிட்டு இருக்காரு. ஈரானுக்கு சாங்ஷன் எடுத்துட்டாரு. இந்தியாவுக்கு வந்து ஈரானுடைய
அந்த சாங்ஷன் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து அங்க சைனாவோட நட்புறவா இருக்காரு, அங்க ரஷ்யா கூட நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுங்கிறாரு. சோ அது ஒரு மிக்ஸ்டா தான் இருக்கு. ஒரு பிரச்சனை ஜியோ பாலிடிக்ஸ் வந்து ஒரு தீர்வு ஆகல, மிக்ஸ்டா தான் இருக்கு. சோ கன்ஃபியூஷனா தான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு நாட்கள் தான் பதில் சொல்லணும். எஃப்ஐ நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு வேற ஒரு பிரதர் போட்டிருந்தாரு. எஃப்ஐஸ் முடிவு பண்ணும், அதே மாதிரி ட்ரம்ப் முடிவு பண்ணும். ஆனா இப்போதைக்கு டெக்னிக்கலா ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு மார்க்கெட். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. எனக்கு ஆதரவு அளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.